सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोतिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवत्सक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु ते मदेकबन्धो मत्सङ्गिन्मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते साधुः साधुतादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्माम् प्रेम्णा हृत्कण्ठयोः स्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஹரே கிருஷ்ணன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கொஸ்டின். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப அந்த வேலையை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் உங்க மொபைலை கையில் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆன்சர் எனக்கு டைப் பண்ணுங்க. கிருஷ்ணர் இப்ப உங்க முன்னாடி வந்து நின்னார் அப்படின்னா ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன வரம் கேட்பீங்க? ஒரே ஒரு வேர்ட்ல வரம் கேட்கணும். கண்டிஷன் அவ்வளவுதான். ஒரே ஒரு வேர்ட்ல வரம் கேட்கணும்னு சொல்லி சொல்றாரு. என்ன வரம் கேட்பீங்க? கிருஷ்ணர் ரொம்ப நேரம் நிக்க மாட்டாரு. நம்மள மாதிரி அவருக்கு வந்து வேலை இல்லாம கிடையாது. நிறைய வேலை இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா கொடுத்துருவாரு. எல்லாரும் டைப் பண்ணுங்க. மோட்சம் சேவை பக்தி வைகுண்டம் மோக்ஷம் கிருஷ்ணா வைகுண்டம் நாட் டு born again முக்தி பக்தி சைல்ட்ஹுட் ராமச்சரணம் சாகாவரம். ஏய், சாகாவரமா? நீங்க சாக போறதே கிடையாது. ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு இறப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபிறவி வேண்டாம். நோ பர்த் ஃபார் மீ குருஜி கிருஷ்ண பக்தி சரண்டர். உங்களோட நானும் இருக்கணும். ஓகே, கிருஷ்ணனோட. சரி, நான் பயந்துட்டேன். தினசரி சேவை பக்தி பிரபுஜி நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கைன்னா எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஆல் ஷுட் பி வெல். பக்தி பக்தி பி வித் மீ. கிருஷ்ணன் உங்களோட இருக்கல, உங்களோட தான் இருக்கார் ஆல்ரெடி. எங்க போயிருக்காரு? அவர் உங்களோட தான் இருக்கார். நிம்மதியான லைஃப். நான் உங்களோட ஜோக்கா கேட்கல. கிருஷ்ணர் உங்க முன்னாடி தான் இருக்கார். அவங்க பார்த்துதான் இருக்கார். நீங்க என்ன வேணும்னு இப்ப கேட்கறதா உங்களுக்கு கொடுக்க போற. ஆரோக்கியம். எவ்வளோ? 6 பேக் இருந்தா போதுமா? சேவா, ஆன்மீக உலகம், அடியேன் praying you need to see கிருஷ்ணா. அவர்தான் முன்னாடி வந்துட்டாரே. முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்ப்பீங்க? ஓ, எப்பயும் பார்க்கணுமா? கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், உங்க பாத சரணம். டை இம்மீடியட்லியா? இது யாரு? ஏன் இம்மீடியட்லி டை? அதுக்கு ஏன் கிருஷ்ணர் வரைக்கும் போகணும்? உங்க மாடிக்கு போனாலே போதுமே. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இம்மீடியட் டை எல்லாம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணன் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரோ அந்த நாளை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. பீஸ்ஃபுல் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் டிவோஷன். வாண்ட் டு பி வித் யூ. ஓகே. நோ பர்த் லார்ட் கிருஷ்ணா. சேவா சேஸ் கிருஷ்ணலோகம் செல்ல வேண்டும். பேக் டு கிருஷ்ணா. டை இமீடியட்லி வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஏங்க இதான் கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் டை இமீடியட்லி? யுவர் ஸ்மரணம் ஸ்மரணம். ஓகே. அதா கிருஷ்ண சேவா. ஆல் ஷுட் பி வெல் வித் யூ முக்தி. என்னங்க யாராவது டிஃப்ரெண்டா எழுதிங்களான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஈகோ மோட்சம் வேண்டும். அப்படித்தேன். இன்னும் எழுதலையே. ஆச்சாரிய சேவை செய்ய வேண்டும்.
வெரி குட். திருவடியில் ஒன் லீஃபாவே இருக்க வேண்டும். என்ன லீஃபா இருக்க வேண்டும்? துளசி இலையா இருக்கணும். கண்டிப்பா கருவேப்பிலையா இருக்கக்கூடாது. வாய்ஸ் லோ. என்னுடைய வாய்ஸ் லோவா இருக்கு? நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். வந்துருங்க எங்களோட சேர்ந்து. நாங்க தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாய்ஸ் கேக்குதா எல்லாரும் கிளியரா? சரஸ்வதி அம்மா கேக்குதா? வசந்தா அம்மா. ஓகே. வசந்தி. வீடியோ ஆன் பண்ணாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கு? காலையிலே சமைச்சிட்டு இருக்கு எல்லாரும். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்க மதுரையில இருக்கேன். மதுரையில சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. சித்திரை திருவிழா அப்படின்னா அழகர் உள்ள பூந்து கலக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை பத்தி பேசுறான்னு தான் வந்திருக்கேன் நானு. ம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. நான் பகவத்கீதை பேசணும், ஸ்ரீமத் பாகவதம் பேசணும். ஆனா பகவத்கீதை பாகவதம்னா என்னது? பாகவதம்னா என்னது? பக்தர்கள் பக்தர்களுடைய சரித்திரம் தான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா? கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் நடந்த அந்த அன்பு பரிமாற்றம், பக்தர்கள் கிருஷ்ணரை எப்படி உணர்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த அஹ், உணர்வு, அதை ஷேர் பண்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா? அப்ப பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் இப்பயும் பாகவதம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்றாரு பகவான்? பக்தரோட தங்களுடைய அன்பை பரிமாறிட்டு தான் இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய பக்தி சேவையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பக்தியில தொடர்ந்து தங்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்திக்குள்ள வர்றது ஈஸி. ம். பக்திக்குள்ள வர்றது ஈஸி. அதே போல பக்தியிலிருந்து வெளில போறது ரொம்ப ஈஸி. இதற்கு என்ன தெரியுமா உதாரணம்? கீதா ஃபார் டெய்லி கிளாஸ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 18 நாள் கிளாஸ்ல எத்தனை பேர் உள்ள வருவாங்க? நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வருவாங்க இல்லையா? இது வரைக்கும் எத்தனை செஷன் பார்த்திருப்பீங்க நீங்க? கட கட கடன்னு எல்லாம் உள்ள வருவாங்க. ஆனா வந்த வேகத்துல அப்படியே யூ டர்ன் போட்டு கடகடன்னு பின்னாடி போயிடுறாங்க. இப்ப இருக்கிறதே 240 பேர் தான். என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வர முடியல அவங்களால? ஏன்னா முதல் விஷயம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பக்தியில் நாம் நிலையா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பக்தி செய்யணும், நாம் பக்தியில் நிலையா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல டேஸ்ட் வளர்த்துக்கணும். நாம் ஒரு கோவிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப ஏன் போறோம் அப்படின்னா, அங்க ஒரு டேஸ்ட் கிடைச்சிருக்கு. அதனால திரும்ப திரும்ப போவோம். இப்ப நீங்க 240 பேர் ஏன் வந்திருக்கீங்க இங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ருச்சி கிடைச்சிருக்கு. காலையில இந்த மகானோட பேரை சொல்றதோ, இல்ல ஏதாவது பகவானை பற்றிய விஷயத்த கேட்கிறதோ, அ இல்ல காலையில ஏதாவது நல்ல விஷயங்கள பத்தி கேட்கலாம். நம்மளை போன்ற எத்தன பேர் இருக்காங்க அப்படிங்கிறவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? காலைல வந்துர்றோம். அப்ப இந்த சின்ன டேஸ்ட் வளர்த்துக்கிறது அப்படிங்கிற முக்கியம் பக்தி விஷயத்துல. ஸோ அதே போல தான் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல டேஸ்ட் வளர்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தது அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப வருவோம். இது 1. 2வது விஷயம், யார் ஒருத்தங்க பக்தி நிலையா இருப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. சேவை பண்ணல அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்களால திரும்ப வர முடியாது. ஸோ நீங்களும் பக்தியில நிலையா இருக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேவை பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாராலயும் சேவை பண்ண முடியும். சேவை பண்ண முடியாம யாருமே கிடையாது. எல்லாரும் சேவை பண்ணலாம். ஆனா, எப்படி நம்ம சேவை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, பக்தியில் நாம் நிலையா இருக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ணல நெறைய பேர் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கேட்டுங்க. பக்தியில் நாம் நிலையா இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும். பக்தியில ஒரு குறிக்கோள் வேண்டும். எந்த ஒரு பிசினஸுமே எப்ப நிலையா இருக்கும் அப்படின்னா, அந்த பிசினஸுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா,
அந்த பிசினஸ் நிறைய ஓடிட்டு இருக்கும். கோலே செட் பண்ணாம தினமும் வரோம், கடை திறந்து வைக்கிறோம், வித்தா விக்கட்டும், விற்கலன்னா பரவாயில்ல, சும்மா டைம் பாஸ்க்காக உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா கடை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவீங்க, இந்த வேலை எதுக்குடா, கடை சும்மா திறந்து வச்சிருக்கணும், நம்ம அங்கேயே போய் பண்ணலாம் சொல்லிட்டு வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம் கோல் செட்டிங் அப்படிங்கிறது. கோல் செட் பண்ணி போகணும். எந்த ஒரு பிசினஸ் பீப்புள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷா வருஷம் ரிவ்யூ பண்ணுவாங்க, வருஷா வருஷம் கோல் செட் பண்ணுவாங்க. போன வருஷம் நமக்கு என்ன நடந்தது இந்த பிசினஸ்ல, எவ்வளவு லாபம் கிடைச்சது, எவ்வளவு நஷ்டம் கிடைச்சது, என்ன பிரச்சனை வந்தது, அடுத்த வருஷம் நாம் என்ன லாபத்தை அடைய போறோம், என்ன பண்ண போறோம், என்ன பிரச்சனையை நம்ம தவிர்க்கணும், என்ன முன்னேற்றத்தை பண்ணணும். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நான் பேசுறது பிராக்டிக்கலான விஷயம். உங்களுக்கு மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் முக்கியம்தான். அதை விட ரொம்ப முக்கியம், அதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது முக்கியம். அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா அது தேவையே இல்லை நமக்கு. இத முண்டக உபனிஷத் பேசுது. 2 விதமான ஞானம் இருக்குன்னு சொல்லுது. பராவித்யா, அபராவித்யா அப்படின்னு சொல்லுது. பராவித்யா அப்படின்னா உயர்ந்த ஞானம், அபராவித்யான தாழ்ந்த ஞானம். 2 விதமான ஞானங்கள் இருக்கு இந்த உலகத்துல சொல்லுது. என்ன ஞானம்? ஒன்று உயர்ந்த ஞானம், இன்னொன்று தாழ்ந்த ஞானம். 2 விதமான ஞானம் இருக்கு. சரி, முதல்ல தாழ்ந்த ஞானம் என்னன்னு பார்த்தலாம், அப்புறம் உயர்ந்த ஞானத்துக்கு போலாம். முடிஞ்சா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இதனுடைய வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க டீச்சரா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தா ஒண்ணும் வேலை கேட்காது. பகவத்கீதையை கேட்கும் பொழுது கிருஷ்ணர் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தார் அர்ஜுன் கிட்ட, வேலைக்கே ஆகல, அவனும் இவனும் முரண்டை பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பொசிஷன் எடுத்துக்கிட்டார், நான் குரு அப்படின்ற பொசிஷன் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் வழிக்கு வந்தான். அது போல நானும் பொசிஷன் எடுத்துக்கணும். இப்ப டீச்சர் அப்படின்ற பொசிஷன் எடுத்துக்கிறேன். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி உட்காருங்க பார்க்கலாம். நீங்க சமைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துட்டுருங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்தி அப்படின்னாவே டிசிப்ளின் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பக்தி அப்படின்னாவே டிசிப்ளின் தான். பகவத்கீதை நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, அர்ஜுனனுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. கிருஷ்ணர் முன்னாடியே இருக்காரு சார், கிருஷ்ணர் முன்னாடியே இருக்காரு. நம்ம சொல்றோம் கடவுளை கும்பிட்டா பிரச்சனை எல்லாம் போயிடும், கடவுளோட பேரை சொன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும், கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் முன்னாடியே இருக்காரு, கிருஷ்ணர் அர்ஜுனோட பேசிக்கிட்டே இருக்காரு, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சேவை பண்றாரு. இதை விட ஒரு பெரிய பாக்கியம், இதை விட ஒரு பெரிய பக்தி நம்ம பண்ணிட முடியுமா? நம்மளால பண்ண முடியுமான்னு கேக்குறேன். சாண்டேஸ்வரி அம்மா பண்ண முடியுமா? பரவாயில்ல, நீங்க என்ன குடிச்சிட்டாலும் பரவாயில்ல, பட் கேட்டா பரவாயில்ல. அனுஷயா ராகவன், ஹரே கிருஷ்ணன். பண்ண முடியுமா நம்மளால? முடியாது. கண்டிப்பா அர்ஜுனோட போல நம்மளால பக்தி பண்ண முடியாது. ஆனா இப்படிப்பட்ட அர்ஜுனனே என்ன பண்றான், உட்காந்து அழுதுட்டு இருக்கான், கிருஷ்ணர்மான அழுதுட்டு இருக்கான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். சரி, அழுதான். அதற்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பகவத்கீதையை பேசினாரு. பகவத்கீதையை பேசினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? கிருஷ்ணர் அர்ஜுனன் சண்டையை போட ஆரம்பிச்சிட்டான். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என்னையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது இதுல? பகவத்கீதையை கேட்டு அர்ஜுனன் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டான்? ஒன் வேர்ட் ஆன்சர். நீங்களாம் பகவத்கீதை நிறைய முறை கேட்டிருக்கீங்க. நான் இனிமேல பிராக்டிக்கலா கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டான்? என்ன கத்துக்கிறதுனால தன்னுடைய பிரச்சனைல இருந்து வெளில வந்தா, சண்டை போட ஆரம்பிச்சான், வெற்றி அடைஞ்சான்? இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் உங்க லைஃப்ல வெற்றி அடைஞ்சிடலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பகவத்கீதையை கேட்டிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். சரணாகதி, ஆத்ம தியானம்,
தர்மத்தை கடமை செய். Do your duty without expectation. Dharmam, Saranagati, follow Krishna order. Atmalaya, Dharmam, Bhakti, surrender, confuse. தெரியாது, hope, நீதி, தர்மம், பக்தி, பக்தி யோகம், தர்மம், obey God, தர்மம், வாழ்க்கை பாடம், மனத்தெளிவு. ஓகே, ஒரே ஒரு வேர்ட் தான் நான் சொல்றேன். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட இருந்து கட்டுக்கிட்டது ஒரே ஒரு வேர்டு தான். அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, அவனுடைய வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு வேர்டு தான். என்ன அப்படின்னா, சொல் பேச்சு கேட்கறது. முடிஞ்சது. பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தனக்குன்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருந்தான். அதனால கன்ஃபியூஷன்ல இருந்தான். பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். கரிஷ்யே வசனம் தவ. அவ்வளவுதான். உங்க உங்க வீட்டுல போர்டுல எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப தாரகமான மந்திரம். கரிஷ்யே வசனம் தவ. நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன் கிருஷ்ணா அப்படின்னு என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். அவ்வளவுதான். அதை சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஒரே ஒரு வேர்டு தான். அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான். கிருஷ்ணரே முன்னாடி இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். நம்மளுக்கு கிருஷ்ணரே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம பிரச்சனையை. எப்ப வரைக்கும்? நீங்க கிருஷ்ணனுடைய சொல் பேச்சை கேட்காத வரைக்கும். கிருஷ்ணனுடைய சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தொடவே தொடாது. ஒரே வார்த்தை. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, கிருஷ்ணன் உங்க முன்னாடி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிருஷ்ணர் இதுக்கு மேலதான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதனால பகவத்கீதை கேட்டிருக்கீங்களே, கிருஷ்ணன் உங்க பக்கத்துல இல்லையா? கிருஷ்ணன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது இல்லையா? உடம்பு கொடுத்துருக்காரு, இதுவே ஆசீர்வாதம் தானே. மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களே, இதுவே ஆசீர்வாதம் தானே. தனியா கிருஷ்ணர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா? வள்ளியம்மை அண்ணாமலை என்னவா சொல்றீங்க? கரெக்ட் தானே? செந்தில்குமார் சார் கரெக்ட் தானே? கிருஷ்ணர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு பவானி மாதாஜி, பவானி அம்மா? கிருஷ்ணர் தனியா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா? தேவையில்லை. நாம் தினம் மூச்சு விட்டு இருக்கோமே, கமலா ஹரிஹரன் இல்லையா? நம்ம தினம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம்ல. நம்முடைய திறமையா என்ன? கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் போதும் கிருஷ்ணனுடைய கருணையிலனா மூச்சு விட முடியாது, ஹார்ட் நின்று போயிடும். கரெக்டா? அவருடைய திறமையில நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் நமக்கு கருணையை காட்டாம கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் நமக்கு எப்பயும் கருணையை காட்டிட்டு தான் இருக்காரு. லக்ஷ்மி ஈஸ்வரன் கரெக்டா? நம்ம தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்திருக்காரு, நம்ம ரோட்ல இல்லையே. உடம்பெல்லாம் நல்லா இருக்கே, எந்த பிரச்சனை இல்லாம போனாமா கரெக்டா? போனா கரெக்டா? அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணன் பக்கத்துல தான் இருக்காரு. பானுகுமார் கிருஷ்ணன் பக்கத்துல தான் இருக்கார், கிருஷ்ணனை பார்த்துட்டே தான் இருக்காரு. ஆனா நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் சுகுணாமா, ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன சுஜாதாங்க? ஜிஆர்சி ஜி சுஜாதா இடி. என்ன பிரச்சனைக்கான ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் தான், சொல் பேச்சு கேளாமை. அவ்வளவுதான். நீங்க எப்ப முடிவு பண்ணிட்டீங்களோ, கிருஷ்ணா நீ என்ன சொல்றே செய்யற போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்களோ, பத்மநாபன் சார், பத்மநாபன் துரைசாமி சார், ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உமாமூர்த்தி ஒரே ஒரு சொல்யூஷன் தான். கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரண்டர்னா அவ்வளவுதான். கிருஷ்ணனோட பேரை சொல். சரணாகதி சரணாகதின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு கிடையாது. கிருஷ்ணனோட பேரை சொல்றது, கிருஷ்ணனை சொல்ற மாதிரி கேட்கறது. சரி, சரணாகதின்னு சொல்றவன் சரணாகதினா என்னது? நான் ரெண்டு விஷயம் சொல்றேன், ரெண்டு கதை சொல்றேன் ராமாயணத்துல இருந்து சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்துக்கு. சுஜித் குமார் கேட்டிருக்கியா? ரெண்டு கதை சொல்றேன். ஒண்ணு, சுக்ரீவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். சுக்ரீவன் முதல்ல சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் ராமர்? அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன ஹெல்ப் பண்ணாரு? வாலிய சம்ஹாரம் பண்ணார். சம்ஹாரம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு அரசாட்சியை கொடுத்துட்டார். முதல்ல கிருஷ்ணன் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நமக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறார். வசதி செஞ்சு கொடுத்துட்டாரா? இத்தனை நாளா எங்கேயோ காட்டுல குகையில தெரிஞ்சுக்கிட்டு
கிழங்கும் காயும் சாப்பிட்டுட்டு பிச்சைக்காரன பரதேசி போல வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு பெரிய ராஜாங்கம் கிடைச்சிருது. பெரிய ராஜாங்கத்துல நல்ல ராஜாவா இருக்கான். இருக்கிறான் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணிருக்கணும்? ராமர் சேவைக்கு வந்திருக்கணும்ல. வரல. மறந்து போயிட்டான். நம்ம பிரச்சனையே இதுதான். கிருஷ்ணர் எதுவும் கொடுக்காத வரைக்கும் ஓடி ஓடி வந்துட்டு இருப்பான். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ட்டு. லட்சுமி அம்மா கரெக்டா A54. கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துட்டு இருப்போம். எப்ப சந்தோஷமா கிடைச்சிருச்சோ, எப்ப நமக்கு எல்லா வசதியும் கிடைச்சிருச்சோ, கிருஷ்ணராவது வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இருக்கு? நார்மலா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் பிரச்சனை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் தானே? நார்மலா வந்து கிருஷ்ணான் மகனோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதே பிரச்சனை வந்துச்சுன்னா குதி குதி குதிப்பான். கிருஷ்ணா கிருஷ்ணா பாத்துவா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. அப்ப அவன் என்ன பண்றான்? வரவே இல்லை. ராமர் உட்காந்துட்டு இருக்காரு. கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ராம லக்ஷ்மண் 2 பேரும் குகையில உட்காந்துட்டு இருக்காங்க பழைய மாதிரி. இவன் இவன் இடத்துக்கு வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காங்க. ம். அப்ப ராமர் மெதுவா சொல்ல லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா, இந்த உலகத்துல அவ்வளவுதானடா. ம். அவன் வேலையை முடிஞ்சு அவன் போயிடுவான் இல்ல. ம். ஒருத்தனை யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நன்றி இல்லாத போயிடுச்சேடா. இத்தனை நாளா இந்த சுக்ரீவன் ஒருத்தர் இருந்தான் இல்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? எப்ப பார்த்தாலும் தொண பேசிக்கிட்டே இருப்பான். ராமா 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 ராமான்னு பேசிக்கிட்டே இருப்பான்டா. விடவே மாட்டான். சீதை கூட அப்படி இருந்து கூட என் கூட. சீதையை விட என்ன பண்ண என் கூடயே இருந்துட்டு இருப்பான். தூங்கும் போது, சாப்பிடும் போது, எப்ப பார்த்தாலும் என் கூட பேசிக்கிட்டே இருப்பான். ராமா ராமா ராமான்னு பேசிட்டே இருப்பான். ஆனா இப்ப போனவன் வரவே இல்லை. ஒரு கடிதாசு கூட எழுதல. அஹ் எங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு கூட கேட்கல. ம். அப்ப இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்காங்க பாரு. ராமருக்கே அந்த கதி. ராமர் இதுக்கு சும்மா கிடையாது. ராமருடைய குணங்கள்லாம் தெரியும் அவனுக்கு. ராமர் தான் அவனுக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காரு. வாழ்க்கையே கொடுத்தாலுமே கூட இந்த உலகம் நன்றி கெட்டவாதான் இருக்கும். எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம பிரத்யக்ஷமா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கே ஒண்ணும் பண்றது கிடையாது. இன்னும் கண்ணுக்கு தெரியாத தெய்வத்துக்கு என்ன பண்றது? கண்ணுக்கு தெரியக்கூடிய அப்பா அம்மாவுக்கே நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தினமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களோட என்ன பண்றோம்? உட்காந்து மணிக்கணக்குல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசியிருக்கோம். ம். ஆனா அப்பா அம்மாவோட பேசுறதுக்கு டைம் இல்ல, பேசுறேன் அப்புறம் பேசுறேன் வச்சிடுறேன், போனை வச்சிருவோம். இப்ப நான் வருத்தப்படுறேன். எங்க அம்மாவோட பேசணும் அப்படின்னாலும் இப்ப எங்க அம்மாவோட என்னால பேச முடியாது. எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது நான் பேச மறந்துட்டேன். நிறைய சேவை இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம விட்டேன். இப்ப எங்க அம்மாவுடைய வாய்ஸ் எனக்கு மறந்தே போயிடுச்சு. இப்ப நான் எங்க அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் அழுது புரண்டாலும் திரும்ப எங்க அம்மாவோட வாய்ஸ் நான் கேட்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, எனிவே. அப்ப அந்த சுக்ரீவன் என்ன பண்றான்னா, எல்லாம் பகவான் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சான் அப்படின்னா அங்க லக்ஷ்மணன் வந்து கேட்க வர்றார். கூட்டிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். சுக்ரீவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? படையை கொண்டு வந்தான். சீதையை தேட ஆரம்பிச்சான். பெரிய சேவை பண்ணான். ம். ராமருக்கு. 2வது விபீஷணன் ஒருத்தன் வந்தான். அவனும் சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணாரு? லங்கா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. லங்காதிபதின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. லங்கைக்கு ராஜாவை மாத்திட்டாரு. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு விபீஷணன்? சரி, நான் லங்காதிபதியா மாறிட்டேன் உட்கார்ந்துட்டு இருக்கல. அவனும் போருக்கு வந்துட்டான். சண்டை போட ஆரம்பிச்சான். சோ அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் பகவானுக்கு சரணாகதி பண்றேன், பகவானிடம் சரணாகதி பண்றேன் அப்படின்னா பகவான் சொல்ற பேச்சு கேட்கறது முதல் விஷயம். பகவானுடைய சேனையில சேர்றது. பகவான் ஒரு பெரிய ஆர்மி வச்சு நடத்திட்டு இருக்கார். அந்த ஆர்மியில் நம்ம சேரணும். இப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ முதல்ல நம்ம நல்லா பக்தி செஞ்சு நம்ம நல்லா ஹெல்த்தியா மாறணும். ஹெல்த்தியா மாறினதுக்கு அப்புறம் பகவானுடைய சேனையில சேரணும். பகவானுடைய சேனை இருக்கான், ஒரு பெரிய சேனை இருக்கான். இன்னைக்கு பேர் அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. எனக்கு ஆக்சுவலா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பேசணும்னு வரல. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்த பேர் அதுதான். என்ன பேர் தெரியுமா? சதுர்வியூஹா அப்படின்னு பேர். சதுர்வியூஹா அப்படின்னு என்னது? 4 ரூபங்கள்ல வரான்னு சொல்றார் பகவான். வியூகம் அப்படின்னு சொல்றார். வியூகம்னா என்னது?
நீங்க மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. வியூகம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. வியூகம்னா என்னது? ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஒரு பிளான், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ அது போல பகவானுக்கு பெயர் என்ன வச்சிருக்காங்க? சதுர்வியூகா பேர் வச்சிருக்காரு. ஸோ பகவான் என்ன பண்ணிருக்காராம்? பிளான் பண்ணிட்டு இருக்காராம். பெரிய பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் பிரகாரம் அவர் என்ன பண்றாரு? பகவான் இந்த உலகத்துக்கு 3 ரூபத்துல வராரு. காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்ற 3 ரூபத்துல வரார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் அப்படின்ற அந்த 4 ரூபத்துல வந்தவர் தான் இந்த 3 ரூபமா பிரிகிறார். சரி, இதெல்லாம் சொல்லிடுறேன். சதுர்வியூகா அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா பகவானுக்கு, பகவான் பிளான் பண்றார். என்ன பிளான் பண்றார்? நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை மறுபடியும் எவ்வாறு மீட்டெடுப்பது அப்படிங்கிற பிளான் பண்றாராம். இந்த உலகத்தை பகவான் ஏன் படைச்சிருக்காரு அப்படின்னா, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்லாம் படைக்கல பகவான். பகவான் இந்த உலகத்தை படைச்சதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக. ஒரு வாய்ப்பு கிடையாது, எண்ணற்ற வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. எதற்காக? நாம் எப்படியாவது பக்தி செய்து மீண்டும் அவரை அடைந்து விட வேண்டும் அப்படின்ற வாய்ப்பு. நீங்க கேட்டு கரெக்டா மோட்சம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப 2 விஷயம் பகவான் இந்த உலகத்தை படைச்சதுக்கு காரணம். ஒன்று, அவருடைய ஆனந்தத்திற்காக படைக்கிறார். இது அவருடைய விளையாட்டுன்னு சொல்றாங்க. அது அவருடைய ஆனந்தம். பட் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பகவான் இந்த உலகத்தை ஏன் படைச்சிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்க இருந்து கிளப்பி அனுப்பி விடுறதுக்கு. அப்ப பகவான் பெருசா பிளான் பண்ணியிருக்காரு. பகவானே பிளான் பண்ணும்போது நம்ம ஏன் பிளான் பண்ணக்கூடாது? சோ நான் உங்ககிட்ட அதான் சொல்றேன். நாம் பக்தியில முன்னேறணும் அப்படின்னா, பக்தியில நிலையா இருக்கணும் அப்படின்னா, பகவானுடைய கருணையை ரொம்ப எளிமையா பெறணும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணும்? ஆன்மீக விஷயங்களையும் பிளான் செய்யணும், ஸ்ட்ராட்டஜி வைக்கணும், கோல்ஸ் வைக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது நான் இப்ப 8 மாலை பண்ணனா 16 மாலை பண்ணணும். 16 மாலை பண்ணனா அடுத்தது பகவத்கீதை படிக்கணும். அப்படி என்ன பண்ணணும்? நம்ம கோல் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இதுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் செட் பண்றேன் பிரபு, என்னால முடியல, என்னால செய்ய முடியல. கோல் செட் பண்ண என்னால செய்ய முடியல. என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நான் எடுத்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆசீர்வாதம் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் ஒரு சேவையை பண்றதுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆன்மீகம் மட்டும் நம்முடைய திறமை கிடையாது. ஆன்மீகத்துல நான் ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். பெரியவங்க பக்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. குரு நமக்கு ஒரு சேவையை சொல்றாரு அப்படின்னா, அந்த சேவையோட சேர்ந்து ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லையா? அப்ப கோல் செட் பண்றது எப்படி செட் பண்ணும் அப்படின்னா, நானாக எனக்கு கோல் செட் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய குரு கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்யணும் பக்தியில அப்படின்னு கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? நீ இதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சேவை செய்வதற்கான சக்தியும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புவாங்க. அதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்றோம். அந்த கோல் எப்படி செட் பண்ணும்? நமக்கு யாரு கைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? கோலை செட் பண்ண ஆரம்பிக்கணும். 2வது விஷயம். இது ரொம்ப முக்கியம். 3வது, இது இது இன்னும் முக்கியம். இது எல்லாரும் பண்ணலாம். என்னன்னா, நான் எப்படி பக்தியில உள்ள வந்தனோ அதே போல ஒரு 10 பேருக்கு இந்த பக்தியை நான் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க ஒரு 10 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த 10 பேர் பக்தராயிட்டாங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய கமிஷன் உங்களுக்கு வந்துடும். புரோக்கரேஜ் மாதிரி புரோக்கர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, நடுவில் நின்று இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இங்க வாங்கி இங்க கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் கை மாத்தி விடுவாங்க. நடுவுல இவங்களுக்கு 2 பக்கம் கமிஷன் வந்துடும். விற்கிறவங்க கிட்டயும் கமிஷன், வாங்குறவங்க கிட்டயும் கமிஷன் வந்துடும். இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அது போல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். என்னது? பகவான் கருணை கொடுக்க தயாரா இருக்காரு. இந்த உலகத்துல நிறைய பேர் கருணை வேண்டி இருக்கு.
அப்ப என்ன பண்ண 2 பேரும் கனெக்ட் பண்ணி விட்டணும். இங்க இந்த உலக மக்கள கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி விட்டணும். அவங்க பக்தி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, தினமும் அவங்க செய்யக்கூடிய ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்குல்ல, அவங்க தினமும் எத்தன முறை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்களோ, அதனுடைய ஒரு ஷேர் உங்களுக்கு வந்துரும். ஈஸி ரெவென்யூ. ஒண்ணுமே பண்ண வேணாம் சார். போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரிபிள் ஆகும்ன்னு சொல்றாங்கல்ல, அத விட பெரிய ஆஃபர் உங்களுக்கு. பெரிய இன்வெஸ்ட்மென்ட். என்னது? நெறைய பேர பக்திக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அவங்கள பக்தி செய்ய வைக்க முயற்சி பண்ணுங்க. அத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்னப்பால வந்து உங்களுக்கு வருதோ இல்லையோ உங்க பசங்களுக்கு கண்டிப்பா வருங்க. நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கல்ல, பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும்ன்ட்டு. என்ன சொத்து சேர்த்து வைக்க முடியும் உங்களால? ம். அந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும். பசங்களுக்கு நீங்க சேர்க்க வேண்டிய பெரிய சொத்து புண்ணியம் தான். நெறைய நல்ல புண்ணியங்கள் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ம். இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க உங்க லைஃப்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க பக்திய ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களையும் பக்திக்குள்ள கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்க. இதான் பிளான்னு சொல்லி சொல்றோம். நான் என்ன பண்ண போறேன்? நான் இன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்ன சேவை பண்ண போறேன்? நான் இன்னைக்கு மற்றவங்கள கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போறேன்? 2 பிளான் தினம் வச்சுக்கோங்க. உங்களோட பிளான் 2 தான் இருக்கும். இதுதான் கிருஷ்ணனுடைய பேச்சு கேட்கறது அப்படின்னா. கிருஷ்ணரே இதான் சொல்றாரு. பகவத்கீதையோட கடைசியில இத சொல்றார். நீங்க சொல்றீங்களா சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு, "சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் त्वां சர்வ பாபேப்யோ இக்ஷாமி மா சுச்சகன்னு சொல்றாருல்ல. இது பகவத்கீதையுடைய கடைசி ஸ்லோகம் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. என்னது அப்படின்னா, எவன் ஒருவன் இந்த பகவத்கீதை ஞானத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றானோ, அவனை விட எனக்கு பிரியமானவன் இனிமேல யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இதான் கடைசியா கிருஷ்ணர் சொல்லி நிறுத்தக்கூடிய வார்த்தை. பகவத்கீதை கடைசி வார்த்தை. அப்ப என்ன சொல்றாரு? 2 விஷயம். ஒன்று நம்முடைய பக்தியை நாம் வளர்க்கணும். 2வது மற்றவங்க பக்திக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது 2யும் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தினமும் நான் என்னுடைய பக்தியை வளர்ப்பதற்கு என்ன பண்றேன்? அடுத்தது மற்றவங்கள இந்த பக்தியில கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன்? இது 2 வேணும். ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வேணும். சரி. ம். இப்ப எங்களுக்கு வந்து அழகர் திருவிழா நடந்துட்டு இருந்தது. இப்ப பர்சனல் விஷயத்துக்கு வரலாம். நேற்று அழகர் ஆத்துல இறங்குற தினம் இல்லையா? எங்க சித்ரா பௌர்ணமி. நாங்க நைட்டே போயிட்டு அங்க வைகை ஆத்து பக்கத்துல ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். ஒரு ஹால் தான். அந்த ஒரு ஹால்ல 100 பேர். அங்கேயே போய் படுத்தாச்சு. ம். வேற வழி இல்ல. அங்க படுத்தாதான் இல்ல உள்ள வந்துட்டோம். உள்ள வரவே முடியாது. கூட்டம் அவ்வளவு கூட்டமா இருக்கும். இங்கேயே படுத்துட்டோம். தூக்கம்லாம் இல்ல. எதுக்கு தூங்க முடியும் அங்க இருக்க சத்தத்துல? ஸோ காலையில 1:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயும் அழகர் வந்து 6 மணிக்கு வருவாரு இந்த இடத்துக்கு. எங்க மண்டபத்துக்கு முன்னாடி. ஆனா அன்னைக்கெல்லாம் 4 மணிக்கு வந்துட்டாரு. 4 மணிக்கு நாங்க வராரு அப்படின்னா, அவர் சொல்லிட்டா வருவாரு. நான் 4 மணிக்கு வரப்ப ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு வருவாரா? கிடையாது. நெறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, கரெக்ட்டா 1:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாரும் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். 3 மணிக்கெல்லாம் கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த முறை என்ன ஆனது அப்படின்னா, மதுரையில ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே ஸ்பீக்கர் வைக்கவே இல்ல. முன்னாடிலாம் எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர போட்டு, பயங்கரமா சத்தம் போட்டு, சினிமா பாட்ட போட்டுக்கிட்டு, அத போட்டு, இத போட்டு பெரிய நியூசன்ஸா இருக்கும். இந்த முறை மதுரையில எங்கேயுமே ஆடியோ சிஸ்டம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் கட்டு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்க மட்டும் தான் கீர்த்தன் பண்ணோம். மதுரையிலேயே நாங்க மட்டும் தான் கீர்த்தன் பண்ணோம். மதுரையில எங்க சவுண்ட் தான் கேட்டுச்சு. அழகர் எங்க கீர்த்தன தான் கேட்டார். இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அடுத்த வருஷம் மேபி எங்கள பார்த்து நெறைய பேர் காப்பி அடிச்சு அவங்களும் கீர்த்தன் பண்ணலாம். பட் நாங்க இத வருஷம் வருஷம் கீர்த்தன் பண்றது எங்களுடைய நித்தியப்படியான சேவையா இருக்கனால நாங்க கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சோம். 3 மணிக்கு கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சோம். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. மக்கள் கூட்டம். கடல் மாரி இருக்கு கூட்டம். அவ்வளவு பேரு. கீர்த்தன கேட்டுட்டு எல்லாருமே கீர்த்தன அப்படி கத்தி பாடுனாங்க. கோவிந்தான்னு அவ்வளோ கத்தி பாடுனாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரத்த அப்படி கத்தி பாடுனாங்க. அழகா அழகான்னு கத்துன்னு கத்துனோம். எல்லாரும் சேர்ந்து கத்துனோம். முதல் முறையா எந்த விதமான மோளமோ, தாளமோ, தண்டனக்கோ எந்த இதுவும் கிடையாது. பியூர் நாம சங்கீர்த்தனம் தான். அப்படி அழகர் போனவரு ரொம்ப வேகமா போயிடுவாரு காலையில. குளிக்க போவாரு. ஆத்துல இறங்குறது போகும்போது. அப்படி போனவரு எங்க மண்டபத்து முன்னாடி நின்னுட்டாரு.
10 நிமிஷம் நின்ட்டாரு. எங்கேயுமே கிடையாது. எங்கேயும் 10 நிமிஷம் நின்னா சரித்திரமே கிடையாது அழகருக்கு. அவரு வேக வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாரு. நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க வீடியோலாம் பார்த்திருக்கலாம். சுவாமி இந்த பக்கம் போவாரு, இந்த பக்கம் போவாரு, இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பாரு. மக்கள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். வேக வேகமா போவாரு. நிக்கவே மாட்டார். ஆனா நாம சங்கீர்த்தனத்துக்கு பகவான் நின்னுட்டார். அப்படிதான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்ல முடியாது எங்களால. நின்னுட்டார். மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் அழகர. கத்தி பாடிட்டு இருக்கோம். ஒரு பாக்கியம். ம். எந்த பகவான் முன்னாடி எத்தனை ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணி பாடினாங்களோ, அவங்கள புகழ்ந்து பாடினாங்களோ, அப்படிப்பட்ட அழகருக்கு முன்னாடி பாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவ்வளவு நேரம் கீர்த்தனை பண்ணோம். நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களான்னு தெரியல. இருந்தீங்கன்னா பாருங்க. எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் இதுதான். எல்லாரும் இன்ஸ்டாகிராம அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தினமும் உங்களுடைய கடமை இது. தினமும் கொடுக்கக்கூடிய வீடியோஸை ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு ஷேர் பண்ணிட்டு, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணதான் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அது போக ஆரம்பிக்கும். இங்க இருக்கக்கூடிய 200 பேர் நீங்க பண்ணீங்கன்னா அது 20,000 பேருக்கு போக ஆரம்பிக்கும். பிரயோஜனமே இல்லாம பாட்டெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் அப்படின்னா என்னோட பேர் தான். எங்களோட பேர் வருது இல்ல, டிஸ்பிளே வருது இல்லையா, வம்ஷிகா ஹரிதாசா பிவி கேஸ்னு வருது இல்ல, இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடியும் கூட. இதை பார்த்தா நீங்க சர்ச் பண்ணா வந்துடும். உங்க பசங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். சரி, ஸோ அழகரை வந்து காலையில அப்படி தரிசனம் பண்ணார். 10 நிமிஷம் ரொம்ப அழகா தரிசனம் முடிஞ்சது. பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுபடியும் சாயந்தரம் போனோம். இங்க சிட்டிக்குள்ள வருவார். சிட்டிக்குள்ள அவர் தானே ஹீரோ. உள்ள பூந்து விளையாடுவார். மீனாட்சி வேலைலாம் முடிஞ்சிருச்சு. மீனாட்சிலாம் ஒரு அங்க அந்த லிமிட்டுக்குள்ளதான். அந்த 4 வீதி தான் மாசி வீதின்னு சொல்லுவோம். அந்த 4 வீதிக்குள்ள சுத்திட்டு அந்த அம்மா கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். அழகருக்கு அப்படிலாம் கிடையாது. உள்ள இறங்குனாருன்னா ஃபுல்லா சுத்தி அடிப்பாரு. ஒவ்வொரு வீதி வீதியா ஒவ்வொரு கிராமமா போவாரு மனுஷன். சளைப்பே இல்லாம களைப்பே இல்லாம மக்கள்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க அழகர் பாக்குறதுக்கு. அப்படி. ம். ஸோ போய் சேர்ந்துட்டோம். எங்களுடைய ஷோரூம் அண்ணா நகர்ல இருக்கு. ம். இது நான் சொல்றது மதுரை. அண்ணா நகர்ல இருக்கு. ஸோ அங்க வந்து அழகர் சாயந்தரம் வருவார். நாங்க அங்க போயிட்டோம். கீர்த்தன் பண்றதுக்கு மிருதங்க கருத்தெல்லாம் கொண்டு போயிட்டோம். ஸ்பீக்கர்லாம் கொண்டு போயிட்டோம். கரெக்டா அந்த அண்ணா நகர் ஷோரூம்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல கீர்த்தன் பண்ணிட்டு தான் போறோம். நேத்து ஃபுல்லா கீர்த்தன் தான். இந்த கடைசி ஒரு 3-4 நாளா கீர்த்தன் தான். நீங்க வாய்ஸ் கேட்டதா தெரிஞ்சிருக்கும். கீர்த்தன் தான். எல்லா இடத்துலயும் கீர்த்தன் பண்ணோம். ஸோ அந்த அண்ணா நகர் ஷோரூம் போய் சேர்றோம். போய் ஷோரூமுக்குள்ள போறோம். பயங்கரமான இடி, மின்னல், மழை. பயங்கரமான மழை நேத்து. சடனா ஆரம்பிச்சிருச்சு. அழகர் வந்தா சும்மாவா இருக்கும். ஊரே குளிர்ந்து போய், ஏன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் குப்பை பண்ணி வச்சுட்டாங்க மக்கள். அழகருக்கு அப்படிலாம் இல்ல. அழகர் எல்லாத்தையும் குளுமைப்படுத்தணும் இல்லையா? அதனால ம் ம் ஸோ பயங்கரமான மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழையில எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களும் கம்முனு ஒதுங்கி நின்னுட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இனிமேல மழை நிக்கிற மாதிரி இல்ல. நம்ம திரும்ப போயிடலாம்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வரோம். கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்தது. இறங்கி வண்டி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு பையனை மட்டும் டிரைவ் பண்றதுக்காக வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். தூரம் போயிட்டு இருக்கோம். மழை ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு அழகர் வர ஆரம்பிச்சிட்டார். அழகர் வர, மழை வர, கூட்டம் அதிகமாக, இனிமேல் இருக்க போறது. இனிமேல் எங்கேயும் போகவும் முடியாது. அதே போல வண்டி எடுக்க முடியாது. முடிவு பண்ணோம். மழை தானே வருது. ஒன்னும் வந்து நெருப்பு வரலையே மேல இருந்து. மழையில நனைஞ்சா ஒண்ணும் முளைச்சு போயிட மாட்டோம். இப்ப 6 அடியா இருக்கிறது 7 அடி 8 அடி ஆக போறது கிடையாது இல்லையா? சரி, எவ்வளவு வெயிலா தான் நடந்து போயிடும். ஆனா மழைனா மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடும். எதுக்கு ஒதுங்கணும்? வா அப்படின்னு சொல்லிட்டு சரி மலையிலே கீர்த்தனை பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்படியே எங்களுடைய ஷோரூம் போயிட்டோம். ஸோ இந்த கண்டான்னு சொல்லி அடிப்போம் இல்லையா, காங்னு சொல்லி சொல்லுவோம். கண்டா அது என்கிட்ட இருக்கும். அப்புறம் பெரிய கரத்தால் இருக்கும். நீங்க பார்த்ததா தெரியும் நான் கீர்த்தன் பண்றது. இல்லைன்னா பாருங்க தயவு செஞ்சு. என்னோட ரெக்வஸ்ட் அது. எங்களோட கீர்த்தன் பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கண்டா வச்சு நாங்க கீர்த்தன் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிரௌடு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. எங்களை சுத்தி எங்களை சுத்தி அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பயங்கரமான எனர்ஜி அங்க உருவாக ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து பாடுறோம், சுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த ரோட்லயே வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறோம், டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், பாட ஆரம்பிக்கிறோம், கத்த ஆரம்பிக்கிறோம். எதுவுமே ஸ்பீக்கர் மைக் கிடையாது. கத்து கத்துன்னு கத்தி பாடிட்டு இருக்கேன் நான். ஒரு 10, 15 நிமிஷத்துல மழை நின்னு போயிடுச்சு. வருணன் மழையை நிறுத்திட்டாரு. அப்ப சொன்னேன், மிருதங்க இப்ப கொண்டு வாங்கடான்னு சொன்னேன். மிருதங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பீக்கர் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நடு ரோட்ல வச்சுட்டு ஸ்பீக்கரை ஓபன் பண்ணி மைக்ல 2 மிருதங்கத்தோட கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் கீர்த்தனை பண்ணு நான் ஸ்டாப்பா. ஸோ ஃபயர் ஆனது. ஃபயர் வைல்டு ஃபயர் ஆனது. வைல்டு ஃபயர் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிடுச்சு. ம். அப்படிதான் சொல்ல முடியும். எல்லாரும் வந்துட்டாங்க, சுத்தி வந்துட்டாங்க. எல்லாரும் கத்து கத்து கத்திட்டாங்க. நேத்து நானும் கத்திட்டேன் எல்லாரும் மேலயும், மக்கள் மேலயும். ஏன்னா யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கும்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். அழகரையும் அப்படிதான் பாக்குறாங்க. என்னமோ அது வந்து ஒரு பொம்மை பொருள் மாதிரி. எங்க போகுது சாமி, எங்க போகுது, அங்க போகுது, இங்க போகுது. அது என்ன போகுது, அது என்ன பொருளா, ஆடா மாடா. சோ பகவானை பார்க்கணும் அப்படின்னா அவரோட பேரை சொல்லி பார்க்கணும். பிபி ஊதுறது, விசில் அடிக்கிறது, இதுல என்ன இருக்கு? பகவானை கூப்பிடணும், அவர் பேரை சொல்லி கூப்பிடணும். அப்ப எல்லார்கிட்ட நான் வந்து மைக்கிலே சொன்னேன், நீங்க எல்லாம் இங்க எக்ஸிபிஷனுக்காக வரல அழகரை பார்க்கறதுக்கு. அழகருடைய அழகர் உங்களை பார்க்கணும். நீங்க அழகர் பார்க்கறது முக்கியம் கிடையாது. அழகர் உங்களை பார்க்கணும். அதுக்கு பகவானோட பேரை சொல்லணும். எல்லாரும் அவருடைய பேரை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணதுனால எல்லாரும் அப்புறம் கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ம். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சோம். ஹோல் கிரவுட் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பாடினாங்க. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அழகர் வந்தாரு மறுபடியும் சாயந்தரம். வந்து எங்க இடத்துக்கு முன்னாடி நின்னாரு. பார்த்தாரு. காலையிலயும் பார்த்துட்டாரு. சாயந்தரம் பார்த்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா அப்படியே போயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஹோல் மதுரையில நாங்க பகவான் முன்னாடி கீர்த்தன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு இருக்கு. நம்ம எடுத்துக்கணும். பிரபுபாதா நமக்கு இதை சொல்லி கொடுத்திருக்காரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. பகவானுடைய கருணையை பெறுவதற்கு ரொம்ப எளிமையான வழி அவருடைய பேரை சொல்றது. கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். யஜ்யம் பண்றது கிடையாது, பூஜை பண்றது கிடையாது, தியானம் பண்றது கிடையாது. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க என்ன பண்ண முடியும்? பூஜை பண்ண முடியுமா? யாகம் பண்ண முடியுமா? தியானம் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன பண்ண முடியும்? நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் பண்ண முடியும். அது யார் வேணா எப்ப வேணா பண்ணலாம். அப்ப அந்த நாம சங்கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சோம். அத்தனை பேருக்கும் அது போய் சேர்ந்தது. அத்தனை பசங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க. அத்தனை பெரியவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எத்தனை பேர் வீடியோ பண்ணாங்க. எத்தனை பேர் மனசுல அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே போதும். அந்த ஒரு சின்ன விஷயமே அவங்களுக்கு எப்படியாவது பக்தி கூட்டிட்டு வந்துடும். அப்ப நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன ஃபெஸ்டிவல், அடுத்து என்ன ஃபெஸ்டிவல், நம்ம எங்க போய் இதை கொண்டு போய் சேர்த்தோம். நீங்க வந்து ஃபெஸ்டிவல் குறையவே இல்லைங்க தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஊர் நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் மக்களை கூட்டிட்டு வர வேண்டாம். மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்காங்க. நேற்று சித்ரா பௌர்ணமி, திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டம். அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கு. அங்க கீர்த்தனை பண்ணா போதுமே. குரூப்பா ஒரு 10 பேர், ஒரு 50 பேர் போய் கீர்த்தனை பண்ணா போதுமே. நம்ம அந்த மாதிரி யாத்ராஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம். யாத்ரா அப்படின்னா நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்து ஏதோ போயிட்டு அங்க போய் பகவானை பார்த்துட்டு கை கால் வலியோட எங்கடா பிரசாதம் போடுவாங்க, எப்படா கொஞ்சம் கட்டையை சாய்க்கலாம், எப்படா திரும்ப ஊருக்கு போலாம். நீங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காது. நீங்க எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னா, இந்த ஊர்ல இப்ப திருவிழா நடக்குது, எல்லாரும் திருவிழாக்கு ரெடியா அப்படின்னு நான் கேட்கணும். ரெடி, ஓகே வந்துருங்க. இப்ப நான் அடுத்த வருஷம் இப்படித்தான் பண்ண போறோம். நீங்களும் சொல்லுங்க திருவிழா இருந்ததுன்னு. இனிமேல் நம்ம பலபத்திர பிரபு அதை சொல்லிடலாம். இனிமேல திருவிழா அப்படின்னா நாம எல்லாரும் ஒண்ணு கூடிடலாம். பகவானோட சேர்ந்து கொண்டாடலாமே திருவிழாவை. நம்ம ஏன் தனியா போய் ஒரு யாத்திரை பண்ணணும்? தனி யாத்திரை நமக்கு என்ன இருக்கு? அவரோட சேர்ந்து பண்ணலாம். சோ திருவிழா அப்ப ஒரு 100 பேர் சேர்ந்து போய் ஒவ்வொரு இடத்துல நின்று சங்கீர்த்தனை பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்? 100 பேர் சேர்ந்து கீர்த்தனை பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்க ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க அப்படின்னா அது திருவிழாங்க. திருவிழா அப்படின்னா சினிமா பாட்டு போட்டுட்டு டண்டனுக்கு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது இன்னைக்கு திருவிழா மாறி மாறிடுச்சு. நம்ம மாத்தணும். அதை மாத்தி நம்ம என்ன பண்ணணும்? திருவிழாவை மறுபடியும் ஹரிநாமத்தோடு கொண்டு வரும். இது நிறைய பேரை நம்ம ரீச் பண்றதுக்கான வழி. அப்படின்னு நேற்று பாடி முடிச்சுட்டு நேற்று நைட்டு வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. நைட்டு எனக்கு மெசேஜ், பிரபு நாளைக்கு கண்டிப்பா கிளாஸுக்கு வந்துருங்க,
3 நாளா கிளாஸ் நடக்கவே இல்லை, யாருமே இல்லை, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு காலைல ஆக்சுவலா நாங்க மறுபடியும் அழகரை பார்க்கறதுக்கு வேற ஒரு இடத்துல மண்டபம் அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க எங்களை கூப்பிடுவாங்க. பெரிய ஸ்டேஜ் எங்களுக்கு இருக்கும். அவங்க கீர்த்தனை பண்ணுவோம். ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து கேட்பாங்க. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டேன். ம். உங்களோட பேசலாம்னு சொல்லி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த 1000 பேர் நான் பார்க்க போறது கிடையாது. அந்த 1000 பேர் எனக்கு யாரும் தெரியாது. அங்க இருக்க 1000 பேர். பட் இங்க இருக்கவங்க எனக்கு தெரியும். இங்க இருக்கவங்க நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் பேச முடியும். நான் சொல்றதை நீங்களும் கேட்பீங்க. உங்களை உங்களை வந்து என்ன பண்ண முடியும்? நானும் என்கேஜ் பண்ண முடியும். கரெக்டா? சுகுணாமா கரெக்டா? ஓகே. கார்த்திகே சுதீர் கரெக்டா? கரெக்ட் நினைக்கிறேன். சரி. அப்ப நான் ப்ரோக்ராம் பண்ணணும் கண்டிப்பா. அந்த ப்ரோக்ராம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். கண்டினியூஸா பண்ணணும். அது ரிசல்ட்ட குடுக்கணும். இல்லையா? ஸோ அதனால தான் இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல் ஆனா பரவாயில்லன்னு சொல்லி வந்துட்டேன். வந்துட்டு நீ கிளாஸ் சரியா பேசலனாலும், நான் இத எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கேன். பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதி வச்சுக்கிறது. பிரச்சனைக்கான ஒரே ஒரு காரணம் கிருஷ்ணனுடைய பேரை மறந்தது. கிருஷ்ணருடைய கட்டளையை மறந்தது தான். ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன் தான். கரிஷ்யே வசனம் தவ. கிருஷ்ணா நீ என்ன சொல்லி செய்ய தயாரா இருக்கேன். அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு என்ன தேவை? கிருஷ்ணருக்கு என்ன தேவைங்க? அவருக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான். அவருக்கு மத்ததெல்லாம் இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய எதுவுமே அவருக்கு வேணாம். எல்லாமே அவருக்கு சொந்தமான. அவருக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தேவை. என்ன? இந்த உலக ஆத்மாக்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இல்ல. ஓடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுங்க போதும். மத்ததெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் லக்ஷ்மி பத்தி நீங்க கொடுத்துதான் அவரை சாப்பிடணும், நீங்க கொடுத்துதான் அவர் கோயில் ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணும் தேவையில்லை. அவர் பாட்டு ஹாப்பியா இருக்கார். அவர்கிட்ட இல்லாத விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? நம்ம தான் ஆத்மா தான். நம்ம தான் ஓடுறோம் அவர்கிட்ட இருந்து. சரி, இந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் பகவானுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவான் கிட்ட ஈஸியா நீங்க க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணும். நிறைய ஆத்மாக்களை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. பகவான் கிட்ட சேர்த்த ஆரம்பிச்சுங்க. அதுதான் நீங்க பண்ணணும். அதற்கு பிளான் செய்யணும், ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். சரி, இப்போ ஆன்லைன்ல வந்து எப்படி பலபத்ரா பிரபு கொண்டு வந்து இத்தனை பேரை கொண்டு வந்துட்டார். தினமும் ஒரு 200 பேரை கொண்டு வந்துட்டார். ஸ்ட்ராட்டஜி, பிளானிங். அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு பிளானை மட்டும் இருந்தா பத்தாது. 200 பேர் தான் 200 பிளான் பண்ணுங்களேன். ஒருத்தர் பிளான் பண்ணதுக்கு இவ்வளோ சக்சஸ். 200 பேர் பிளான் பண்ணா அப்ப எத்தனை பேர் நம்ம ரீச் பண்ண முடியும்? இல்லையா? அப்ப எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா பகவான் என்ன கொடுத்திருக்காரு? நாலேஜ் கொடுத்திருக்காரு, இன்டெலிஜென்ஸ் கொடுத்திருக்காரு. எல்லாரும் பிளான் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தனித்திறமை இருக்கு. அந்த திறமை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. ம். நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஒரு டீமா இருந்து இந்த இப்ப வந்து ஒரு அட்மின் டீம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, குவிஸ் கொஸ்டின்ஸ் அனுப்புறாங்க. ஓகே. அது இந்த கீதா கோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்த லெவல். நாம் இன்னும் டீமை உருவாக்கணும், லீடர்ஸை உருவாக்கணும், சின்ன சின்ன குரூப்ஸை உருவாக்கணும். அந்த குரூப் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஒவ்வொரு ஊர்லயும் ஃபெஸ்டிவல் நடந்தா அந்த ஃபெஸ்டிவல் எடுத்து பார்க்கணும். எல்லாரும் வரணும். இப்ப மதுரையிலேயே எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியல. மதுரையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல இந்த குரூப்ல இருக்கவங்க. ஸோ மதுரையில இருந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். மதுரையில இங்க ஃபெஸ்டிவல் நடக்குது வாங்கன்னு சொல்லிடுவேன். அங்க வந்துட்டீங்கன்னா அங்க நம்ம நாம சங்கீர்த்தனை பண்ணலாமே. கோயம்புத்தூர் நடக்குதா? கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். சென்னையில் நடக்குதா? சென்னையில வந்துடலாம். அங்க வந்து சேர்ந்து செய்யலாம். சேர்ந்து ஃபெஸ்டிவல் பண்ணலாம். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நாம் தொடர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தினமும் நீங்க இது பண்ணலாம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூபை விட இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. யூத்ஸ் கிட்ட. இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாருமே இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா வேற யாரும் யூடியூபுக்குலாம் போறது கிடையாது, ஃபேஸ்புக்லாம் போறது கிடையாது. ஸோ அதே போல இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வேகமா இருக்காங்க. யாருக்கும் ரொம்ப நேரம் கேட்கறதெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்? நம்ம அட்ராக்ட் பண்ணும். அதனால நாங்க என்ன பண்றோம்? இன்ஸ்டாகிராம ஷார்ட் வீடியோஸா சின்ன சின்ன கிளாஸஸா போட்டுட்டு இருக்கோம். நிறைய கீர்த்தன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கீர்த்தன் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். அதனால முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரு கடமை வச்சுக்கோங்க. தினமும் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றதை வச்சு கடமை வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே போல நாங்க நிறைய கார்ப்பரேட் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். கார்ப்பரேட்ஸ்ல ஒரு பெரிய பெரிய மில்லு, ஃபேக்டரி, 300 பேர், 400 பேர், 50 பேர்ல இருந்து ஆரம்பிச்சு 500 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய மில் என்ன பண்றோம்? ப்ரோக்ராம் பண்றோம். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். சின்னதா கீர்த்தன், ஒரு சின்ன ஷார்ட் லெக்சர், அப்புறம் எல்லாரையும் டான்ஸ் பண்ண வச்சு கீர்த்தன் பண்றோம். எல்லாருக்கும் தொன்ன பிரசாதம் கொடுத்துறோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓப்போ
அவங்க டான்ஸ் பண்றாங்க வெளின்ட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்க. அவங்களையும் ப்ரோக்ராம் பண்ணலாம். அவங்கள அங்க இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்ப டெக்ஸ்டைல்ஸ் கடை, ஜுவல்லரி ஷாப் எத்தனையோ இருக்கு. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அத்தனை ஃபேக்டரி, அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சென்னையில அவ்வளோ ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இது வந்து நாங்க வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற பேர்ல பண்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து வேல்யூ சொல்லிக் குடுக்குறது. உடல் நலத்தை எப்படி பார்த்துக்கிறது, மனநலத்தை எப்படி பார்த்துக்கிறது, நம்ம சுத்தி இருக்கவங்களோட எப்படி பேசி பழகுறது. இந்த 4 விஷயம் சொல்லிக் குடுக்குறோம். பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் இது 4 சொல்லிக் குடுக்குறோம். கவுன்சிலிங் சிஸ்டம் மாரி. ஸோ இது வந்து நாங்க கார்ப்பரேட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சதுன்னா நீங்க அத சொல்லுங்க. கார்ப்பரேட்லயும் பண்ணலாம். ஸோ இப்படி நமக்கு அளவு கடந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க. கிருஷ்ணா என்ன ஏன் படைச்சியோ தெரியல, என்ன பண்றோம் தெரியல, என்ன பண்றோனோ தெரியல, உட்காந்துட்டு இருக்காதீங்க. வயசாயிடுச்சுன்னு குறிப்பா சொல்லவே சொல்லாதீங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது அவருக்கு வயசு 70. 70 வயசுல தான் அவர் அமெரிக்காவுக்கு தனியா போய் சாதிச்சார். நீங்க யாரும் தனியா கிடையாது. அவர்கிட்ட பணமே இல்ல. உங்ககிட்ட இருக்கு. ம். ஸோ அதே போல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். நமக்கு புக் இருக்கு. அடுத்தது கோயில் இருக்கு. எல்லா சப்போர்ட் இருக்கு. பண்ண மாட்டேங்கிறோம். பிரபுபாதருக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் இருந்தபோது யாரும் புக் எல்லாம் பிரிண்ட் பண்ணல. அவர் புக்கே இன்னும் பிரிண்ட் பண்ணல. ம். கோயில் எந்த கோயிலும் கட்டல. பணமும் அவர்கிட்ட கிடையாது. அவரை யாரையும் தெரியாது. ஒண்ணுமே இல்லாம தனியா ஆளா போய் நின்னு சாதிச்சிட்டாரு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். பிடிவாதம். என்ன பிடிவாதம்? கிருஷ்ணருக்கு நான் சேவை செஞ்சே தீரணும். எப்படியாவது இந்த ஹரிநாமத்தை, இந்த பகவத் விஷயத்த மக்களுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்ற பிடிவாதம் இருக்கணும். பிடிவாதம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏனோ தானோன்னு பக்தி பண்ண வேண்டாம். ஒரு முறை இந்த ஒரே ஒரு வாழ்க்கை பக்தி பண்ணி போயிடலாம். இனி எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறது? வேண்டாம். இந்த ஒரு பிறவை பிடிவாதம் பிடிச்சிருங்க. போதும். வசந்தி அம்மா போதும். கரெக்டா? கரிய பெருமாள் சார், அமுதா தங்கராஜ் போதும். இந்த ஒரு பிறவியில் நம்ம எத்தனையோ பிறவி, எத்தனையோ குடும்பத்துக்கு, எத்தனையோ விஷயத்துக்கு, எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு ராமநாதன் சார், இந்த ஒரு பிறவி நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ணருக்காக கொடுக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஒரு பிறவி நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணதுன்னு பார்க்கலாம். முழு எனர்ஜியை கொடுக்கலாம். கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம போகும்போது 100 பேரை கூட்டிட்டு போகணும். நம்மோட கிருஷ்ணர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ணா நான் இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கூட்டி உங்களை மடியில உட்கார வச்சுப்பார். ஸ்பெஷல் கருணை கொடுத்தார். அதனால எல்லாரும் சங்கல்பம் எடுத்துக்கோங்க. கோல் செட் பண்ணுங்க. விஷனை வச்சுக்கோங்க. கிருஷ்ணருக்கு நான் எப்படி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஜெயிக்க முடியும். ஏனோ தானோன்னு பண்ணனா ஜெயிக்க முடியாது. கடமைக்குன்னு உட்காந்து ஜெயிக்க முடியாது. ஏதோ வந்து உட்கார்ந்து இருக்கணுமே நல்லதே சொல்றாங்களே முடியாது. உள்ள வந்துட்டோம். பரவாயில்ல. வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வர சொன்னாங்க. உள்ள வந்தோம். ஜெபம் பண்ணாங்க சொன்னா ஜெபம் பண்ணோம். பகவத்கீதை கேட்க சொன்னா கேட்க சொன்னோம். அடுத்த லெவலுக்கு போகணுமா போகக்கூடாதா? 1ஆம் வகுப்புக்கு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்புன்னு இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? எங்களுக்கு வந்து சேரும்போது வெறும் ஏபிசிடி தான் சொல்லிக் கொடுத்தீங்க. இப்ப புதுசு புதுசா கதை எல்லாம் ஏதோ லெசன்லாம் எழுத சொல்றீங்க. திருக்குறள்லாம் எழுத சொல்றீங்க. அப்புறம் இந்த 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் சொல்லி சொல்றீங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு வந்தீங்கன்னா ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு தினமும் பவுடர் அடிச்சு வச்சு தூங்க வச்சுட்டீங்க. மத்தியானம்லாம் நாங்க 1 மணிக்கு தூங்கிடுவோம். சாப்பிட்டு தூங்கிடுவோம். குழந்தைங்களோட விளையாண்டுட்டு. இப்ப திடீர்னு வேற சொல்றீங்களே அப்படின்னா வளர்ந்துட்டீங்க அவ்வளவுதானே. அப்பதானே வளர முடியும். இல்ல எல்லாரும் 1ஆம் வகுப்புலயே உட்காந்துருக்கலாமா? அப்படி உட்காந்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க 10 வருஷம் ஆனாலும் 1ஆம் வகுப்புலயே உட்காந்துருக்கலாம். என்ன சொல்றீங்க? மோகன்குமார், செந்தில்குமார் என்ன சொல்றீங்க? 1ஆம் வகுப்புல இருக்கலாமா? அடுத்தடுத்து போகணுமா? நீங்க தான் ஆலோசனை பண்ணணும். நீங்க அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். 1ஆம் வகுப்புல உட்காந்துருக்கோம்னா 1ஆம் வகுப்புல உட்காந்துருக்கலாம். எல்லாத்துலயும் முன்னேற்றம் வேணும்ல. பிசினஸ் வந்தா முன்னேற்றம் எதிர்பார்க்கறேன்ல. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அதிகமா இருக்கணும். அடுத்த வருஷத்தோட அடுத்த வருஷம் அதிகமா முன்னேறி இருக்கணும். போகணும் இல்லையா? அதே போலதான் பக்திலையும். பக்தியில மட்டும் போதும் சார். இது இருந்தா போதும். இவ்வளவு பண்ணா போதும் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல. இன்னும், 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 இன்னும்னு ஓடணும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடணும். அதுக்காக பைத்தியம் எல்லாம் பிடிக்க வேண்டாம். நம்ம பொறுமையாவே பண்ணலாம். சோ என்னுடைய நேத்து உணர்வு தான். நேத்து எப்படி நாங்க வந்து அழகர் ஃபெஸ்டிவலை பார்த்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருந்தது.
என்ன சந்தோஷம். அழகரும் பார்த்தோம். அழகரும் எங்கள பார்த்தாரு. கண்டிப்பா நெனச்சிருப்பார். பரவால்லடா. மதுரையில இவங்க ஒருத்தலங்களாவது எங்க பேர சொன்னாங்களே! இத்தன பேர் வந்தாங்க. வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு என்ன பொம்மை பொருளாடா என்ன இல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா நாங்க பகவானோட பேரை சொன்னோம். பகவான் எங்களை பார்த்திருப்பாரு. அங்க இருந்து ஆயிரக்கணக்கான பேர் பகவானுடைய நாமத்தை கேட்டாங்க. கண்டிப்பா அது என்னைக்காவது அவங்கள வந்து பகவான் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. அதான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம். ஸோ நான் இங்க சாட்ல என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஐடி நான் எழுதுறேன். ஒண்ணுமே இல்லை. இதுதான். இதுல சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சிஎஸ்எஸ் வம்ஷிதா ஹரிதாசா பிவிகேஎஸ் அப்படின்னு இருக்கும். இத இப்பவே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. போன உடனே எல்லாரும் பார்த்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. எத்தனை பேருக்கு அனுப்ப முடியும் அனுப்புங்க. அதை தினமும் பண்ணணும். தினமும் அங்க இருக்கக்கூடிய வீடியோஸை ஒரு லைக் போடுறது ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க பணம்லாம் தர தேவை லைக் போடுறதுக்கு. ஜஸ்ட் டச் பண்ணா போதும். கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய கமெண்ட் பண்ணதா அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு இன்ஸ்டாவே வந்து நிறைய ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சிம்பிளான விஷயம் தான். நீங்க வீட்ல உட்காந்துட்டு உங்க கையில ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஃபோன்லயே நம்ம சேவ் பண்ணலாம். ஒண்ணும் பெருசா பண்ண தேவையில்ல. நெறைய பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நெறைய பேர் பார்க்கட்டும். நம்ப நெறைய பேருக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க கண்ல பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்க கிருஷ்ணன் கிட்ட வந்துருவாங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்துருவாங்க. ரொம்ப எளிமையா பண்ணலாம் பிரச்சாரம் இன்னைக்கு. பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியால உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க சோசியல் மீடியால போனாவே ஈஸியா பிரச்சாரம் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சொல்லி எனக்கு பேசியிருக்கேன். கம்பெனி ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸை பத்தி பேசியிருக்கேன். சேவ் பண்றதுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கேன். நிறைய விஷயம் பேசியிருக்கேன். ஆலோசனை பண்ணி பாருங்க. பிளான் பண்ணுங்க. நீங்க கிருஷ்ணருக்கு எப்படி சேவ் பண்ணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்க. உங்க பிளானிங் சரியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கொஸ்டின் எடுக்க போறது கிடையாது. 7:20 ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு இதோட நிறுத்திடுறேன். மறுபடியும் உங்க எல்லாருமே அண்டே ப்ரோக்ராம்ல கிருஷ்ணகாசனத்தோட பார்க்கலாம். அன்னைக்கு எல்லாரும் எனக்கு உங்களோட பிளானை சொல்லுங்க. என்னோட நம்பர் உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணலாம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால எங்களோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.